எப்பா ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சுடா சாமி. இந்த வண்டி சுத்தி சுத்தி வந்ததுல எனக்கு ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வருது கிரிஜா. ஆமா ராணி, ரொம்ப நேரமா எனக்கும் தலைவலிக்கிற மாதிரியே இருக்குது. நான் எதுவும் சொல்லாம நின்றுட்டு இருக்கிறேன். சரி விடுங்க, அதான் வந்து இறங்கியாச்சுல, நீ கொஞ்ச நேரத்துல அப்படி அப்படியே ரெடி ஆயிரும். சரி இங்கே நின்றுட்டு இருக்காதீங்க, எல்லாரும் உள்ள போங்க. எப்பா முதல்ல வண்டியில இருந்து எல்லாரும் இறங்கியாச்சுன்னு கரெக்டா பாத்துக்கப்பா. பிள்ளைகளா, எங்கேயும் தனியா போயிடக்கூடாது சரியா? எங்க கூடயே இருக்கணும். எங்கேயாவது தனியா அப்புறம் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரிங்கத்த. சஞ்சனா, மினி, அவன் உனக்கு அத்தையா பாட்டின்னு கூப்பிடு. ஏன் இப்ப அந்த குழந்தைங்க நீ அத்தைன்னு கூப்பிட்டதுல நீ என்ன குறைஞ்சு போயிட்ட? ஆமா, அந்த குழந்தைக்கு என்னைய அத்தைன்னு கூப்பிடுது, உங்களை அத்தைன்னு கூப்பிட்டா இப்போ எனக்கும் உங்களுக்கு ஒரே வயசா? அத்தை அத்தை தான், பாட்டி பாட்டி தான். ஆமா, இவளுக்குள்ள இப்பதான் 16 வயசு ஆகுது. ஏம்மா ஆரம்பிக்காதீங்கம்மா, நானே தலைவலியோடு நின்றுட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு உள்ள போங்க எல்லாரும். ஏ சுரு, பையனை பிடிங்க, நான் போய் விளையாடணும்ல. என்ன வளரு, குழந்தைய விளையாட வைப்பேன்னு பார்த்து நீ போய் விளையாடுறங்கிற. உங்களுக்கு என்ன வேலையாம்மா? நீங்க போய் விளையாட வைங்க போங்க. ஏங்க நீங்களும் பாப்பாவை தூக்கிட்டு போங்க, நானும் போய் விளையாடணும். ஆமா விளையாடு, ஏன்னா உனக்கு இப்பதானே 10 வயசு ஆகுது. ஏங்க ப்ளீஸுங்க. நான்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். நீ உன் கூடயே வச்சுக்கோ பாப்பாவை. பாப்பா விளையாட வையே. ராஜ், நான் வேணா குழந்தைய பார்த்துக்கிறேன் ராஜ், நீங்களா போய் விளையாடுங்க. ஐயோ இல்ல ஜெனி, பரவாயில்ல, அதெல்லாம் அவ பாத்துக்குவா. நீ போய் விளையாடு போ. ராசு, அனிதா முறைக்கிறா. ஏங்க என்ன சொல்லு. இங்க கொஞ்சம் கிட்ட வாங்களேன். பரவாயில்ல, அங்கிருந்தே சொல்லு. நான் சொல்லிடுவேன், அப்புறம் நீங்க சங்கடப்படக்கூடாது. என்னத்தையாவது பேசி இன்சல்ட் பண்ணாலும் பண்ணிடுவா. பேசாம பக்கத்துலேயே போயிடுவோம். என்ன சொல்லு. நான் போய் தூரி விளையாடுறேன்னு கேட்டா எனக்கு 10 வயசான்னு கேட்டேன். இப்ப என்னமோ அவளை போய் விளையாடுங்கிற. அப்படி இல்லை அனிதா, நம்ம குழந்தைய நம்ம தானே பார்த்துக்கணும். அடுத்தவங்கள்ட்ட எப்படி நம்ம பார்த்துக்கோன்னு சொல்ல முடியும்? அதையே தான் நானும் சொல்றேன். நம்ம குழந்தைய நம்ம தான் பார்க்கணும். தினம் நான் தானே பார்க்குறேன், இன்னைக்கு நீ பாரு, பார்க்கணும். சரி கொடுத்துட்டு போ, நானே வச்சு பார்த்துக்கிறேன். அந்த பையன் இருக்கட்டும். வளரு, சுந்தரி, வாங்கடி உள்ள போலாம். சுரு, இந்தாங்க பையனை பிடிங்க, பத்திரமா பார்த்துக்குங்க என்ன. ரொம்ப நடிக்காத என்ன. நீ அந்த குழந்தைய எப்படி பார்ப்ப, உங்க வீட்டுக்கார அந்த குழந்தைய எப்படி பார்க்குங்கிறது எங்களுக்கு தெரியும். போ, நீ போய் ஆடுற வேலை பாரு. இப்போ உங்ககிட்ட யாராவது இதை பத்தி கேட்டாங்களா பரட்ட? வளரு, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு வளரு, வயசுல பெரியவங்கல்ல. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, பரட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்காது. ஏன் பரட்ட? இல்ல சுரேஷ், நானும் சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. நீயாவது சொல்லுபடியாத மரியாதை இல்லாம பேசுறா. சரி ரொம்ப முறைக்காதீங்க, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீங்க உள்ள போங்க. சரி வாங்க, அப்படி உள்ள போலாம். ஆமா வாங்க, நேரமாயிட்டே இருக்கு, போலாம். ஏன் சுந்தரி மூஞ்சி எப்படி வச்சிருக்கிற? இல்ல வளரு, நீயே அனிதா எல்லாம் பாரு, குழந்தைய உங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விட்டீங்க. ஆனா இந்த பிள்ளைய நானே தான் வச்சு பார்த்துக்கணும். என் நிலைமையை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. நீ அந்த அண்ணனையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, நீ தான் கூப்பிட மாட்டேன்னு சொன்ன. உனக்கு அவனை பத்தி தெரியாது வளரு. அந்த கம்பளி பூச்சி அவனும் வர மாட்டான், என்னையும் விட மாட்டான். இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராத ஒரு ஆளு. சுந்தரி, சொல்லுங்க ராணிகா. நீ போய் அவங்களோட விளையாடுமா, பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் என்ன விளையாடவா போகிறோம், சும்மா அப்படியே வேடிக்கை தானே பார்த்துக்குவோம். நான் பார்த்துக்கிறேன், நீ போ. உண்மையாக ராணிகா சொல்கிறீங்க? எங்கே நான் கூட இவளுக்கு மட்டும் என்னை விட்டுட்டு போய் விளையாண்டு வளர்களோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். ரொம்ப நன்றிங்கக்கா. இதில் என்னம்மா இருக்கு, நம்ம பிள்ளைகளை நம்ம தானே பார்த்துக்கணும். சரி போங்க உள்ள. வளரு, வாடி, அந்த அக்கா மனசு மாறுறக்குள்ள உள்ள ஓடிடலாம். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய தூரி. ஆமாம் சுந்தரி, நம்ம ஊர் பொருள் காட்சியில் போடுற தூரியெல்லாம் விட பெருசாக இருக்குதுல்ல. எதுக்கு இப்போ 2 பேரும் என்ன இப்படி பார்க்குறீங்க? நம்ம ஊர் வாவசி பொருள் காட்சியும் இந்த தீம் பார்க்கும் உனக்கு ஒன்றா? அதான் பாரு, இவளையெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததே தப்பு. ரொம்ப நடிக்காதென்ன. நீ எவ்வளோ பெரிய மக்குன்னு எனக்கு தெரியும், வேலை பாரு. ஆமாம், இவ அப்படி நாசா விஞ்ஞானி, போடி. வளரு, இதில் ஒரு ரவுண்டு போலாண்டி.
ஐயோ நான் வரலப்பா, நான் பயத்திலேயே செத்து போயிடுவேன். இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் சுந்தரி, நமக்கெல்லாம் சரி வராது. என்னடி வளரு, உன் வாயிலிருந்து இப்படியெல்லாம் நான் பதில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் இதுக்கெல்லாம் நம்ம வரவா போகிறோம்? வந்தோன்னையுமே எல்லா தூரியுமே ஆடி பார்த்துடலாண்டி. அதுவும் சரிதான். ஐயா நீங்கள் வேணா போங்கடி, நான்லாம் வரல. அடேங்கப்பா, நீ பாரு கிரிஜா, எத்தா சவுண்டு கட்டி வச்சிருக்கிறானுங்கன்னு. அத்தான் பாரு மீனா, இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியாதுல்ல. வளரு, அங்கே ஒரு பரட்டை. இந்த தூரி நான் ஃபோனில் பார்த்துருக்குறேன் மீனா, இசுவா காட்டியிருக்கிறேன் எனக்கு. அப்படி தலைகீழ தூரமாக கூட்டிகிட்டு போகும். சுந்தரி, பரட்டை இழுத்து போட்டுட்டு போயிடலாமா தூரியில? ஆமாம் வளரு, ஜாலியாக இருக்கும், இழுத்துட்டு போயிடலாமா? தலைகீழ போகுமா? அம்மாடி நான் ஆடலையப்பா. தலைகீழ போச்சுன்னா குடலு குந்தணியில் வெளியே வந்துடும். பரட்டை வரியா, இந்த தூரியில போலாம். நானே வாந்தி வர்ற மாதிரி இருக்குதுன்ட்டு இருக்கிறேன். நீ தலைகீழ போகிற தூரியில் கூப்பிட்ற, இன்னைக்கு பேசாமல் போயிரு. பரட்டை, வாழ்க்கையில ஒரு டைம் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அது இதுக்கு மேல எல்லாம் நம்மளை மறுபடியும் கூப்பிட்டுலாம் வரமாட்டாங்க இங்க. வா பரட்டை, போய் ஆடிட்டு வந்துடலாம். மீனாக்கா நீங்களும் வாங்கக்கா. எம்மா தாயே, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இந்த வீர விளையாட்டுக்கெல்லாம் நீ என்னை கூப்பிடாத. சுந்தரி, இவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா சரி வராது. ஆளுக்கு ஒருத்தர் தூக்கி தோளில் போட்டு போயிடலாம். வா, நான் பரட்டையை தூக்குறேன், மீனாக்காவை தூக்கு. சரி வளரு. வளரு, மரியாதைக்கு போயிரு, அப்புறம் நான் எதையாவது பேசி விட்டுருவேன். ஆமா, நீ பேசி அஞ்சாராச்சு. வா. கொள்ளையில போனவளை இறக்கி விட்றி, பயமா இருக்குது. அம்மாடி, பரட்டை பாக்குறதுக்கு தான் நீ ஒல்லியா இருக்கிற, என்ன வெயிட்டு. வளரு, இறக்கி விடு வளரு, கீழே கீது விழுந்துற போறா. இறக்கி விடுடி பைத்தியக்காரி. சுந்தரி, நீ அந்த அக்கா தூக்கிட்டு வா. மீனாக்கா, என்ன கோச்சுக்காம வாங்கக்கா. சுந்தரி, மரியாதைக்கு இருந்துரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அட என்னங்கக்கா நீங்கள் பேசுனதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறீங்க. சுந்தரி பேசாம இரு சுந்தரி. என் மென்டலி கீழே விழுந்துட வேண்டி, இறக்கி விட்றி. அதெல்லாம் உழுக மாட்டீங்கக்கா, சிவனேன் வாங்க. அனிதா, நீயே பின்னால வந்து சேர்ந்துரு, இல்லைன்னா 2 பேரும் இப்படித்தான் உன்னையும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுவோம். ஐயோ, இவளுக வேற நம்மளை போட்டு உசுர் எடுக்கிறாளுக. நானே வரம்போ. ஐயோ, எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குதே. என்னை இறக்கி விட்டுருங்கடி, நான் போயிடுறேன். அனிதா, அவங்க 2 பேரும் தைரியமாக உட்காந்துட்டு வராங்க, சும்மா புலம்பிகிட்டே இருக்காத. யாரு நாங்கள் தைரியமாக உட்காந்து வந்தது நீ பார்த்தியா? வளரு சுந்தரி, தயவு செஞ்சு எங்களை இறக்கி விட்டுருங்கடி, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்டி. பரட்டை வளவலன்னு பேசிட்டே இருக்காத, இப்போ வண்டி எடுத்துருவாங்க, நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ. ஐயோ, சொல்லும் போதே எனக்கு வயிறெல்லாம் கலக்குதே. என்னை விட்டுருங்கடி, நான் இப்படியே ஓடிடுறேன்டி. தூரிக்காரண்ண, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம்.